இப்போ இந்த வீடியோவில் சிம்பிள் பீட் ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் ஆல்ரெடி தச்சு வச்சுருக்க எந்த ஒரு ப்ளவுஸில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். நான் வந்து இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸில் கோல்டன் கலர் பைப்பிங் கொடுத்து தச்சு வச்சுருக்கேன். இதில் எந்த ஒர்க்குமே பண்ணல. இப்போ இந்த ப்ளவுஸில் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த கலர் ப்ளவுஸ் எடுத்துருக்கோமோ அதுக்கு ரிலேட்டடான பீட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் எந்த சேரீக்கு வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நான் க்ரீன் கலரும் கோல்டன் கலர் பீட்டும் எடுத்திருக்கேன். இதில் வந்து சாதாரண தையல் மிஷின் நூல்லையே வந்து நீங்கள் நூல் கோத்துட்டு கீழ் பக்கத்தில் இருந்து மேலே ஊசி எடுத்துகிட்டு அதில் ஒரு பால் ஒன்று கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு அதோட வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு பீட்டும் தனித்தனியாக நம்ம ஸ்டிச் பண்ணால் தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதோட வந்து ஒரு சுகர் பீட் ஒன்று எடுத்துக்கோங்க. அது வந்து கோல்டன் கலரில் எடுத்துருக்கேன். அதை வந்து அதுக்கு முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி நீங்கள் அதே ஹோலில் அதுக்கு பக்கத்தில் எங்கே அந்த 2mm பீட் கோத்துருக்கீங்களோ அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் அதை கோத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து லைனாக ஈவனாக வரும். இது மாதிரி நீங்கள் தைச்சு பார்க்கலாம். எந்த ப்ளவுஸ்க்கு வேணாலும் நீங்கள் இதை போட்டுக்கலாம். இப்போ புதுசாக தைக்கிற ப்ளவுஸுக்குன்னு இல்லை, ஆல்ரெடி தைச்சி வச்சுருந்த ப்ளவுஸு கூட நீங்கள் இந்த மாதிரி தைச்சி யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், நல்லா கிராண்ட் லுக்காகவும் இருக்கும். இதுக்காக நம்ம அவ்வளோ செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மொத்தத்துக்கே ஒரு 15 ரூபாய் இல்லை 20 ரூபாய்க்கு நம்ம பீட் வாங்கினாவே போதும். இப்போ பாருங்கள், அழகாக கைக்கும் கழுத்துக்கும் நம்ம வந்து இந்த பீட் ஒர்க் பண்ணிட்டோம். இது வந்து ரொம்ப குட்டியாக எடுத்துருக்கேன், எனக்கு சின்னதாக போடணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பெருசாக கூட எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.